எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை, குருவே சரணம். அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். 18/9/2025 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை, தட்சிணாயனம் விசுவாவசு வருடம் புரட்டாசி மாசம் 2ஆம் நாள், தேய்பிறை. நாளை பிரதோஷம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய யோகம் சிவநாம யோகம். இன்றைய கரணம் 1:44 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் காலை 9:29 வரை பூசம், பின்பு ஆயிலி நட்சத்திரம். இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் 9:20 வரை மூலம், பின்பு போராடம். மகர ராசிக்கு சந்திராசிரமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வரங்களும் கிடைக்கும். அதாவது 2 விஷயம். குருவோட நாளில் தேய்பிறையில் நம்ம சில விஷயங்கள் மேற்கொள்ளும் போது, இந்த துவாதசிங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். ஏகாதசி மட்டும் விசேஷம் இல்லை, துவாதசி விசேஷம் தான். ஏகாதசியில் இருக்கணும், துவாதசியில இறை வழிபாடு மேற்கொள்ளணும். இப்போ வைணவர்கள்லாம் ரொம்ப அப்போலாம் ரொம்ப ஒரு கடுமையான விரதத்தை மேற்கொள்வாங்க. இப்பயும் மேற்கொள்றவங்க இருக்கிறாங்க. காலப்போக்கு கால சூழ்நிலை அப்படி இருக்க முடியல, இருந்து வழிபாடு செய்யும் போது சிறப்படையும். ஓகே, இந்த நட்சத்திரத்துக்கான நோய் சொல்லுவோம். பூச நட்சத்திரத்துக்கு, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதீதமா ஏற்படுகின்ற ஒரு நோயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிட்னி கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அது ஏன் பூசத்துக்கு, சனியோட நட்சத்திரத்துக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, அவங்களோட நேர் எதிர்பாகம் நீர்த்தன்மையில போய் புகார்றாரு. நீங்களே ஒரு ப்ரெஷர் பார்ட்டி, டென்ஷன், தேவையில்லாத தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு தண்ணியே குடிக்காம வீம்புக்கு உட்காந்துட்டு இருப்பீங்க. 4 வாட்டி அடிச்சு சொன்னா கூட தான் கேட்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கல் நமக்கு கிட்னியில உருவாயிடும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? நம்ம ராசியோட தன்மையை நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மளே ஒரு நீர் ராசி, அந்த நீரின் தன்மையை நம்ம பயன்படுத்தும் போது நீரினால் ஏற்படுகின்ற பிரச்சனை வராது. சில டைம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க கால்லாம் வீங்கி போயிடும். அவங்களே சொல்லுவாங்க, என் கால் வீங்குது. ஆமா, எப்படி வீங்காம இருக்கும்? நேரத்துக்கு தண்ணி, உணவு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் வெற்றி பெறும். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி கடலில் திளைக்கின்ற நாள். என்ன செய்தாலும் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும். கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நிலை ரொம்ப சாதகமா இருக்கு. அதுவே வெற்றிக்கான கொண்டாட்டமா எடுத்துக்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால பொறுமையா இருந்து வெற்றி பெறணுன்ற அமைப்பு உங்க மனசுல ஓடிட்டு இருந்தாலும், ஆனா 2ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வேகமாக பயணம் செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. நீங்க மற்றவர்கள் சொல் பேச்சு கேட்கலனாலும் உங்களோட ஆழ்மனம் சொல்வதை நீங்க கேட்டிருந்தாலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள், கேளிக்கை, விருந்து எல்லாமே உண்டு. அதுவும் இல்லாம இறை வழிபாட்டிலையும் நீங்க செய்து பயனடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு உங்ககிட்ட இருக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு நல்ல மேன்மை பொருந்திய நாள். வெற்றி களிப்போடு பயணம் பண்ணலாம். எப்படி வெற்றி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சந்திரன் அதிலேயே பயணம் பண்றாரு. நம்மளோட ராசி அதிபதியில இருக்காரு. நமக்கு இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போன மாதிரி. எப்படின்னா, நமக்கு லாபஸ்தானாதிபதி
தனஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு வரவு நம்மளுடைய 2ஆம் இடன்ற கை வாக்கு பொருள் ஸ்தானத்துக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது அது நமக்கு பிளஸ்ஸா தானே கொடுக்கும். அது தனஸ்தானத்துக்குரிய கிரகம். அப்போ இந்த நாள் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் வெற்றியும் விட்டு தரும். புரியுதுங்களா? ஒரு விஷயம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு உயர்கல்வி பயன்படுத்துறாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஒரு புதுசா ஒரு காலேஜ் சீட்ல கிடைக்காமே இருந்து திடீர்னு ஒரு புழுக்குல கிடைச்சிருச்சுங்க. சொல்லுவாங்களே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை கவுன்சிலிங்ல, திடீர்னு ஒரு சீட் காலியாருன்னு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு ஜாக் பாட்டு கடக்கிறதுக்கு உண்டு. அப்போது வெற்றி பெறக்கூடிய நாள்ல இந்த நாளில் உங்களுக்கு இருக்குது. காத்திருந்து வெற்றி அடையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தானாதிபதியே உங்களுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு முயற்சி தானாதிபதி ஆட்சிக்குள்ள இருக்காரு. கேதுங்கிறது வந்து ஒரு விதமான அறிவை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவரா இருந்தாலுமே இது 2 விஷயம் நமக்கு வரும்போது அடுத்து வேலை பளு கூடிடும். ஐயோ என்னால் தூங்க முடியலையே, எனக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்குன்னு சொல்றதுதான் இருக்குது. எங்கண்டி மீதி ஒன்றும் இன்று ஒன்று சிறப்பு இல்லாத ஒரு விஷயமே இல்லை. எல்லாமே நல்லதாகவே இருக்கின்றது. வெற்றி அடையுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். நேற்றைய ஓட்டம் இன்னைக்கு உடலில் ஒரு மாற்றம் உண்டு. எப்படின்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுசா வந்து உடலை ட்ரெயின் பண்றேன்னு போறவங்க பார்த்தீங்கன்னா 2ஆவது நாள் மேல இப்ப ஒரு ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு வராங்கன்னா திரும்ப வரும்போது அங்கே நடந்தே வர முடியாது. ஏன்னா ஆர்வ கோளாறு போய் மாஞ்சி மாஞ்சி செஞ்சுட்டு கீழே ஏன்னா 2 பேரும் கூட்டிட்டு வர அளவுக்கு நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களாம் சூஸ் பண்ணி பார்ப்பேன். எனக்கு இந்த மனிதர்கள் வேடிக்கை பார்க்கறது ஒரு வித்தியாசமா இருக்கும். டெய்லி நான் நிறைய மனிதர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னை ஒருத்தர் வேடிக்கை பார்த்துருப்பார் இல்லையா? இப்ப நானும் ஒரு சில மனிதர்களை இந்த ராசிக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதால இந்த ஆர்வ கோளாறு இருக்கிற ராசி எப்படி இருக்கும், சாதாரணமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ட்ரைண்டா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கன்னிக்கு பொறுத்தவொன்னே ஆர்வ கோளாறு ஒரே நாள்ல ஒரே பாட்டுல எல்லாமே நடந்துடணும். அடுத்து 1 மணி நேரத்தை கூட தள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி அதனால வந்து உடல் அசதி, நேற்று பண்ண விஷயம் இன்னைக்கு அசதியை கொடுக்கிறது. கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது மிக சிறப்பை தரும். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது. ஆனா வந்து இன்றைய தினம் நீங்க அமைதியா தான் இருந்தாகும். ஏன்னா 2 வகையான பாதிப்பு இருக்குது. 2 வகையான பாதிப்பு என்ன அப்படின்னா, நீங்களே வந்து இப்போ ஒரு குழப்பமான மனநிலை தான் இன்னைக்கு காலையில விழிச்சதுல இருந்து அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஒரு எதை செய்யலாம், எது முன்னாடி செய்யறது பின்னாடி செய்யறதுன்னு தெரியாம இருக்கும். அதே போல 5ஆம் இடம் பாக்கியஸ்தானங்கள் கெட்டு இருக்கும் போது கொஞ்சம் எதிலையுமே நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு இன்று மிகப்பெரிய சிறப்பை தரும். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகம் எப்படி நீங்க முயற்சி நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க, ஜெயிக்கலன்னு சொல்லுவீங்க. இப்ப நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க, ஜெயிக்கவே இல்லை நீங்க மட்டும் தான் சொல்லிட்டு போறீங்க. அப்படி இல்லை, விருச்சகத்திற்கு நேரம் நன்றாக வந்து கொண்டிருந்தது, வந்துச்சு. போன 2024 சூப்பரான நேரம். முடிவெடுக்கலையே, எந்திரிச்சு முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பா இருந்திருப்பீங்களே. இப்ப குருவின் பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, 12ஆம் இடத்துல இருக்கு. விரயத்தையும் பாக்குறாரு, லாபத்தையும் பாக்குறாரு. அப்போ குருவுக்கு உங்களோட பாவகமே அதுதானே இயங்குது இல்லையா? அப்போ விருச்சகம் குருவை நோக்கி பயணம் செய்யும் போது, குரு வழிபாட்டை மேற்கொள்ளும் போது இன்றைய நாள் குருவின் நாள். இன்றைய நாள் முயற்சி செய்யுங்க. அடுத்து வர காலங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான். கன்னிக்கு என்ன சொன்ன அதே தான், நீங்களும் அதே மாதிரி தான். இந்த 4 கோணமும் அதே தான். கொஞ்சம் எல்லாமே வேகமா செயல்பட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் மனசும் கொஞ்சம் ஒருநிலைப்படாது. ஏன்னா ராசியின் தன்மையும் அப்படிதான் இருக்கு, கிரகங்களோட ஆட்சியும் அப்படிதான் இருக்கு. குருவின் பார்வை மட்டும்தான் பிளஸ். அதனால கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்து இந்த நாளை கொஞ்சம் கடந்து வாங்க, சரியாயிடும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சி, எல்லாமே உங்களை வந்து கேட்டு செய்வாங்க. நீங்க சொன்னீங்க நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கே என்ன வந்துடும், நான் சொல்லி நீ நல்லா ஆயிட்டியா, இப்போ நான் நல்லா இல்லாம இருக்கிறேன்னா நீங்க இப்போ ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து ஒரு புத்திர காமேஷ்டி யோகம் செய்யறாருன்னு வச்சுக்கங்க, அவரும் சேர்ந்து மந்திரம் சொன்னாதான் அவருக்கு பழிக்கும். எல்லாம் பண்ணிட்டு போறாருன்னு ஆயிரு, அவர் வீட்டுல புத்திரர்கள் உருவாயிடுவாங்க. அந்த மாதிரிக்காக தான் இந்த மகரத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இவங்களுக்கு சேராது. அதனால இவங்க அந்த விஷயத்தில் கவனமா எடுத்தாங்கன்னா பாராட்டும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில இந்த பரிவு, பரிசு, பாராட்டு, பட்டம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரணும். ஆனா எது வந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு துச்சமா தான் பார்ப்பீங்க. இதெல்லாம் நான் இப்போ வாங்கிட்டேன்,
இப்போ உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு போன வருஷமா வாங்கிட்டேன், இது கொடுக்குறாங்க நன்றி சொல்லி வாங்கிக்க மாட்டீங்க. நன்றி வந்து ஒரு விஷயம் வராது. ஏன்னா இந்த ராகு ராசியில் இருக்கிறவர்களுமே இந்த பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ஏன் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க, அது 100 ரூபாயில வாங்கினாதான் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி விரயத்தை நோக்கி பயணம் பண்றீங்க. அந்த விரயத்தை குறைத்து கொண்டாலே கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனம் அப்படின்னாவே நம்ம ஹைலைட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள்னா ரொம்ப ஆனஸ்டபிள், ரொம்ப மீன ராசியில ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப ஒரு லக்கி பர்சன். ஒரு யூஜி கேட்டகரியில தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க என்ன டக்குன்னு இந்த பாசத்துக்குள்ள போயிடுவாங்க. அவங்க உயரத்துல எடுத்துட்டு இருப்பீங்க, கடைசியில வீட்டுல வேலை செய்யற மாதிரிலாம் அழுவாங்க. அந்த மாதிரி கனெக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு ஒரு தாழ்வோட கனெக்டிங்கோடு இருப்பாங்க. அதான் விஷயம். இன்றைய நாள் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், மகிழ்ச்சி எல்லாமே உண்டு. இவன் என்ன கொஞ்சம் பாசத்துக்காக சில டைம்ல வந்து கண்ணீர் விடுற அளவுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு. கவனம் எச்சரிக்கை தேவை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.